எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜெய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாஸ்டரி மிராக்கிள் மேஜிக்க பத்தி தான் பார்க்க போறோம். மாஸ்டரி அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து உங்க லைஃப்ல எந்த மாரியான ஒரு மிராக்கிள ஏற்படுத்தும், எந்த மாரியான ஒரு மேஜிக்க ஏற்படுத்தும்னு சொல்லப்படுற விஷயத்த பார்க்கறதுக்கு முன்னாடி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மாஸ்டரி அப்படின்னு சொல்லப்படுற விஷயம்னா என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு துறையா இருக்கலாம், இல்ல கலையா இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸா இருக்கலாம். இந்த விஷயத்துல நீங்க தான் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுற அளவுக்கு நீங்க உயர்ந்துட்டீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க மாஸ்டரி அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். எந்த ஒரு வேலையா இருந்தாலுமே பரவாயில்லப்பா. என்ன கண்ண கட்டி கூட்டு போய் விட்டாலுமே கூட சரி, நான் சூப்பரா முடிச்சுருவேன். இல்ல என்ன வந்து ரைட்டா இருக்கலாம், லெஃப்ட்டா இருக்கலாம், யூ டர்னா இருக்கலாம், ரவுண்ட் டர்னா இருக்கலாம். எந்த ஒரு டர்னா இருந்தாலுமே கூட சரி, இந்த ஸ்கில்ல நான் தான் வந்து எனக்கு வந்து கிங். நான் தான் வந்து தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுற அளவுக்கு நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த அச்சீவ் பண்ணிட்டீங்க. உங்களுடைய திறமைய வந்து அதுல இம்ப்ரூவ் பண்ணிட்டீங்க. முதல்ல ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருந்த அந்த வேலைய இப்ப ரொம்ப ஈஸியா சுலபமா பண்ணிட்டு இருக்கேன். சும்மா அப்படியே தட்டி தள்ளிடுறேன் அப்படின்ற மாரி, ரொம்ப ஈஸியா ஒரு விஷயத்த செய்ய முடியுது. ரொம்ப ஃபாஸ்ட்டாவும் செய்ய முடியுது. அதுல அக்யூரசி நீங்க மட்டும் தான் சொல்லப்படுற லெவல்ல நீங்க அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க ஒரு விஷயத்துல மாஸ்டரி அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். சரிப்பா, மாஸ்டரி அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த நாங்க எதுக்கு அச்சீவ் பண்ணணும்? இத அச்சீவ் பண்றது மூலியமா எங்களுக்கு என்ன மிராக்கிள் மேஜிக்லாம் நடக்கும் அப்படின்ற மாரி கேட்டீங்கன்னா, இங்க எல்லாமே எதிர்பார்ப்புகள் தான். எதிர்பார்ப்புகள பேஸ் பண்ணி தான் நம்ம லைஃபே ஓடிக்கிட்டு இருக்கு. அது வந்து சின்ன ஒரு வேலையிலிருந்து பெரிய ஒரு வேலை வரைக்கும் எல்லாத்துலயுமே நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். நம்மளுக்கு என்ன பலன் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்துல. அது வந்து ஒரு குண்டூசி தூக்குற விஷயமா இருந்தாலுமே கூட சரி, ஒரு பெரிய மூட்டைய தூக்குற விஷயமா இருந்தாலுமே கூட சரி, நமக்கு என்னப்பா பலன் கிடைக்கும்? என்ன எனக்கு பெனிஃபிட் கிடைக்கும்னு சொல்லப்படுற விஷயம் மனிதர்களா இருக்கிற எல்லார் மனசுலயுமே ஓடிட்டு இருக்கும். இந்த எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து 2 விதமா ஓடிட்டு இருக்கும். ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இன்னர் எக்ஸ்பெக்டேஷன் நம்ம வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது? நமக்கு என்ன மாதிரியான பலன் வரப்போகுது? ஃபியூச்சர்ல நம்மள இந்த விஷயம் எங்க கொண்டு போய் சேர்க்க போகுது அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த நம்ம நமக்குள்ளேயே யோசிச்சுட்டு இருப்போம். 2வது எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்மள சுத்தி இருக்கிற ஃபேமிலி, ஃபிரெண்ட்ஸா இருக்கலாம், கொலீக்ஸா இருக்கலாம், நம்ம கூட நெருக்கமா இருக்க பீப்பிளா இருக்கலாம். எல்லாருமே நம்மள பார்த்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. இவங்க இந்த விஷயம் செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்க எந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு போறாங்க ஃபியூச்சர்ல? எந்த மாதிரியான ஒரு பலன் இவங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லப்படுற அவுட்டர் எக்ஸ்பெக்டேஷன் சொல்லப்படுற விஷயம் இருக்கு. இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நம்மள பிரஷர் ஆக்கி விட்டுடும். எந்த ஒரு வேலை செஞ்சாலுமே கூட சரி, ஒரு பிரஷரோட வொர்க் பண்ணிட்டு இருப்போம். இந்த மாரி ரிசல்ட் வந்துட்டா என்ன நடக்கும்? அந்த மாரி ரிசல்ட் வந்துட்டா என்ன நடக்கும்? அப்படின்னு சொல்லப்படுற விஷயம். சோ, இந்த எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து, நம்ம பண்ற சின்ன வேலைகள். அது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஒர்க்கா இருக்கலாம். இல்ல நம்மளோட ஃபேமிலிய பில்ட் பண்றதா இருக்கலாம். இல்ல நீங்க வந்து ஒரு குழந்தைய பெத்து அந்த குழந்தைய வளர்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா கூட, அந்த குழந்தை மேல உங்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துட்டே இருக்கும். என்னதான் நம்ம லவ்வோட வளர்க்கிறோம், நம்ம எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம குழந்தைய வளர்த்துட்டே இருந்தாலுமே கூட சரி, முதுமை காலத்துல இந்த குழந்தை என்ன பார்த்துக்குமா? சரி, முதுமை காலத்துல என்ன பார்த்துக்கலனா கூட பரவால்ல. என் உயிர் இந்த உடம்புலருந்து பிரிஞ்ச அப்புறமா, எனக்கு செய்ய வேண்டிய கடைசி சடங்குகள் ஏதாவது செய்யறதுக்கு இந்த குழந்தை எனக்கு உதவியா இருக்கணும்னு சொல்லப்படுற அந்த ஒரு எதிர்பார்ப்பா நம்மளுக்குள்ள இருந்துட்டே இருக்கும். இந்த எதிர்பார்ப்பு தான் பிரச்சனைகளுக்கு காரணமா இருக்கும். அது எந்த ஒரு வேலையா இருந்தாலுமே கூட சரி, எதிர்பார்ப்புகள நம்ம எக்ஸ்பெக்டேஷன ஸ்டாப் பண்ணிட்டோம்னா தான் நம்ம நிம்மதியா அத வொர்க் பண்ண முடியும். ஏன்னா, எங்க எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து முற்றுப்புள்ளி வைக்கப்படுதோ, அங்க தான் வெற்றி தொடங்கும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. வெற்றிக்கு பின்னாடி போகாத. உனக்கு புடிச்ச துறைய தேர்ந்தெடுத்துக்கோ. கடுமையா உழைச்சுக்கிட்டே இரு. ஆட்டோமேட்டிக்கா வெற்றி உன் பின்னாடி வந்துரும்னு சொல்லுவாங்க. இதுதான் மாஸ்டரி. மாஸ்டரிய நீங்க வந்து கொண்டு வந்துட்டீங்க. எந்த வேலைய செய்றதா இருந்தாலுமே கூட சரி, அந்த வேலையில நீங்க மாஸ்டர் ஆயிட்டீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய எதிர்பார்ப்பு போக ஆரம்பிச்சுரும். வெற்றி ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்குள்ள வர ஆரம்பிச்சுரும். அத பத்தி தான் டீட்டெயிலா இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். தேங்க்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். உங்களுடைய சப்போர்ட்டும், உங்க சஜஷன்ஸ்க்கும் இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மாஸ்டரி அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த நம்ம இந்த அந்த வார்த்தைய கேட்கும்போதும், இல்ல இதுக்கு முன்னாடி பெருசா அச்சீவ் பண்ணவங்க, பெரிய மாஸ்டர்ஸா இருந்தவங்களலாம் பார்க்கும்போது, இவங்கலாம் வந்து பிறந்ததுலருந்தே இப்படிதான் இருக்காங்க போல இருக்கு. இன்பார்ன் குவாலிட்டி இவங்களுக்குள்ள இருக்கிறது. பிறவியிலேயே உங்களுக்கு இந்த திறமை இருக்கு அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த நம்ம யோசிச்சிருப்போம். நடிகர் திலகம் செவாலிய சிவாஜி கணேசன் ஐயாவ பார்க்கும்போது, இவர் வந்து ஒரு பிறவி நடிகன்பா. வேற லெவல்ல நடிக்கிறாரு. பொறந்ததுலருந்தே இவருக்குள்ள இந்த திறமை இருக்கு அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருப்போம். ஆனா அதெல்லாம் சுத்த பொய். ஒரு பெர்சன் வந்து மாஸ்டரா மாறுறாங்க. பெரிய மாஸ்டரி அட்டெண்ட் பண்றாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அதுக்கும் அவங்களுடைய பிறவி திறமைக்கும் சம்மந்தமே இல்லன்னு சொல்லப்படுறது தான் உண்மையான விஷயம். என்ன காரணம்னா, ஒரு பெர்சன் அவங்களுக்குள்ள வளர்த்துக்கிற ஈடுபாடா இருக்கலாம், ஆக்கமா இருக்கலாம். எவ்வளோ தூரம் அந்த விஷயத்த வந்து செஞ்சுகிட்டே இருக்காங்க, எவ்வளோ தூரம் ஈஸியா செய்றாங்கன்றத பேஸ் பண்ணி மட்டும் தான், அந்த பெர்சன் மாஸ்டர்ஸா மாற முடியும். இந்த உலகத்துல பெரிய லெவல்ல மாஸ்டரி அச்சீவ் பண்ண பீப்பிளா இருக்கலாம். ஒரு ப்ரூஸ் லீயா இருக்கலாம். ஒரு கிராண்ட் மாஸ்டர் விஸ்வநாத் ஆனந்த் சாரா இருக்கலாம். இல்ல ஏ ரகுமான் சாரா இருக்கலாம். இல்ல வந்து ஒரு நம்ம நம்ம எந்த துறையா வேணாலும் எடுத்துக்கோங்க. ஸ்போர்ட்ஸா இருக்கலாம், சினிமாவா இருக்கலாம். எந்த துறையா இருந்தாலுமே பெரிய லெவல்ல மாஸ்டரி அச்சீவ் பண்ண பீப்பிள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பிராக்டிஸஸ் மூலியமாவும், முயற்சிகள் மூலியமா தான் அட்டெண்ட் பண்ணியிருக்காங்களே தவிர்த்து, இது வந்து அவங்க பிறவில இருந்தே கிடைச்சிருக்கு. நம்மளுக்கு அது வரல போல இருக்கு. நம்மகிட்ட அந்த குவாலிட்டி இல்லன்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கவே கூடாது. எல்லாத்தையுமே தாண்டி உலக புகழ் பெற்ற சார்லஸ் டார்வின் அப்படின்னு சொல்லப்படுறவர் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு சயின்டிஸ்ட்டாவும், ஒரு நேச்சுரலிஸ்ட்டாவும், ஒரு ஜியாலஜிஸ்ட்டாவும் நம்மளுக்கு அவர தெரியும். ஸோ இந்த பெர்சன் சொன்ன மாரியான விஷயங்கள், இவருடைய இன்டெலிஜென்ட் ஐக்யூக்கு எட்டுன விஷயங்கள் வந்து, அந்த பீரியட்ல வாழ்ந்த பீப்பிள கம்பேர் பண்ணும்போது ஒரு பிரைட்டஸ்ட் மைண்ட் அப்படின்ற மாரி சொல்லலாம். ஆனா இவருடைய பள்ளி பருவத்தில வந்து இவர் ஒரு பிலோ ஆவரேஜ் ஸ்டூடண்ட்டா தான் இருந்திருக்காரு. இவருடைய கசின்னு சொல்லப்படுற கேல்டன் சொல்லப்படுற பிரான்சிஸ் கேல்டன் சொல்லப்பட்ட ஒரு பெர்சன கம்பேர் பண்ணும்போது,
2 பேரும் ஒண்ணா தான் படிச்சிருக்காங்க. ஆனா, அவர கம்பேர் பண்ணும்போது இவருக்கு வந்து ஐக்யூ லெவல் ரொம்ப கம்மியா தான் இருந்துட்டு இருக்கு. ஆனா, ஃபியூச்சர்ல பார்த்தீங்கன்னா, இவர் தான் வேற லெவல்ல வந்து ஐக்யூ அட்டெண்ட் பண்ணது மட்டும் இல்லாம, ஒரு கிராண்ட் மாஸ்டராவும் மாறியிருக்காரு. ஒரு மிகப்பெரிய பிரைட்டஸ்ட் மைண்ட் ஆஃப் சயின்டிஸ்டாவும் மாறியிருக்காரு. அப்போ ஸ்கூல் பருவத்துல வந்து எந்த பெர்சன் சூப்பரா படிக்கிறாங்களோ, அத விட கம்மியா படிக்கிற பிலோ ஆவரேஜ் ஸ்டூடண்ட்ஸ்னால கூட மாஸ்டரி அட்டெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லப்படுறது தான் உண்மையான விஷயம். இந்த விஷயத்த நீங்க உங்க வசப்படுத்தணும், மாஸ்டரியா நான் மாறணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, டேக் ஆர் சர்ச் ஐடியா அண்ட் டெடிகேட்டட் யுவர் ஹோல் லைஃப் டூ தட் ஐடியா. ஒரு ஐடியா வந்து சர்ச் பண்ணுங்க. சரித்திரத்த ஒரு நிமிஷம் திரும்பி பாருங்க. நமக்கு கத்துக் குடுத்ததெல்லாம் நாம வாழணும்னா, நாம ஒரு விஷயத்துல மாஸ்டரி அட்டெண்ட் பண்ணணும்னா, ஒரு ஐடியாவ கண்டுபிடிக்கணும். அந்த ஐடியாவ கண்டுபிடிச்சு, அந்த ஐடியாக்காக உங்களோட ஹோல் லைஃப்யுமே வந்து நீங்க டெடிகேட் பண்ண ஆரம்பிக்கணும். இந்த ஐடியாக்கு வந்து நீங்க உங்க ஹோல் லைஃப்ப டெடிகேட் பண்றதுனா என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய உடல், பொருள், ஆவி அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இந்த 3 விஷயத்தையுமே அந்த ஐடியால போட ஆரம்பிக்கணும். அந்த ஐடியால இந்த 3 விஷயத்த போடுறது என்ன அப்டின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உடல் அப்டின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து பிசிக்கல் எனர்ஜி அப்டின்ற மாரி சொல்லுவாங்க. உங்களுடைய மொத்த பிசிக்கல் எனர்ஜியுமே உங்களுக்கு புடிச்ச ஐடியா நீங்க எதுல நீங்க சாதிக்கணும்னு நெனைக்கிறீங்களோ, அதுல ஃபுல்லா போட ஆரம்பிக்கணும். அப்பதான் உங்களால அதுல மாஸ்டர் ஆக முடியும். அப்படி நீங்க போட ஆரம்பிச்சிட்டீங்க அப்டின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய உடல் எனர்ஜிய நீங்க எங்கலாம் தப்பா வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்களோ, அது ஃபுல்லாவே வந்து இங்க வந்து ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சுரும். உடல் பொருள்னு சொன்னேன் பார்த்தீங்களா? பொருள்னா என்ன அப்டின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அர்த்தமான காரியம், மீனிங்ஃபுல்லான ஐடியாவா இருந்துட்டு இருக்கணும். ஒரு ஐடியாவ நீங்க ஃபாலோ பண்றீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அந்த ஐடியால நீங்க மாஸ்டர் ஆவணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அது உங்க வாழ்க்கையில எவ்வளவு தூரம் உங்கள பெரிய ஆளா ஆக்குதோ, எவ்வளவு தூரம் உங்களுக்கு ஒரு அர்த்தத்த குடுக்குதோ, அதே மாரி உங்கள சுத்தி இருக்கிற பீப்பிள், நம்மள சுத்தி இருக்கிற பீப்பிள்னா நமக்கு தெரிஞ்ச பீப்பிள் மட்டும் இல்லாம, இந்த உலகத்தையும் சேர்த்து தான் சொல்றேன். ஒரு சின்ன நல்ல விஷயத்தையாவது சர்வ் பண்ணணும் இந்த சொசைட்டிக்கு. அந்த மாரியான ஒரு பொருள்மிக்க ஒரு ஐடியாவா உங்க ஐடியா இருக்கணும். உடல், பொருள், ஆவின்னு சொன்னோம்னா, ஆவி அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மொத்த எனர்ஜி. அதாவது நாடி, நரம்பு, ரத்தம், சத, மூளை எல்லாத்தையுமே வந்து அந்த ஐடியாக்குள்ள வந்து நீங்க யோசிச்சுட்டே இருக்கணும். நீங்க எப்படி சாதிக்கணும்னு நினைக்கப்படுற எண்ணம் அதுல இருந்துட்டே இருக்கணும். எல்லாத்தையும் தாண்டி செக்சுவல் எனர்ஜின்னு சொல்லப்படுற விஷயத்தையுமே வந்து நீங்க அதுல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும். கோடி கோடியா இன்வெஸ்ட் பண்ற பிசினஸ் கூட ரிட்டர்ன்ஸ் ப்ராப்பரா குடுக்குமா, ப்ராஃபிட் ப்ராப்பரா குடுக்குமா அப்படின்றது தெரியாது. ஆனா உங்களுடைய செக்சுவல் எனர்ஜின்னு சொல்லப்படுற உங்களோட ஐம்புலன்கள உங்க கண்ட்ரோல்ல வச்சிருக்கிற அந்த விஷயம் வந்து நிச்சயமா உங்களுக்கு கேரண்டீடான ரிசல்ட் குடுக்கும். இந்த செக்சுவல் எனர்ஜி அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த உங்களுக்கு தேவையான விஷயம் நீங்க எதுல ஆசைப்பட்டீங்களோ, அதுல நீங்க அதிகமா செலுத்திட்டு இருக்கும்போது, அந்த எஃபெக்ட் அதுல போட்டுட்டு இருக்கும்போது, கேரண்டியா நீங்க சொல்றேன், நீங்க ஒரு மாஸ்டரான பெர்சனா மாறலாம். நீங்க எந்த ஒரு டாஸ்க் எடுத்தாலுமே கூட சரி. ஸோ 2வது விஷயம் நீங்க எப்படி வந்து மாஸ்டரிய வந்து உங்க வசப்படுத்தலாம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, டெலிபரேட் பிராக்டிஸ் அப்படின்ற மாரி சொல்றாங்க. பிராக்டிஸ், டெலிபரேட் பிராக்டிஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் இருக்கு. பிராக்டிஸ்னா என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நார்மலா எனக்கு இந்த விஷயம் கிடைச்சா போதும் நான் பிராக்டிஸ விட்டுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஒரு டார்கெட்ட செட் பண்ணிட்டு உழைக்க ஆரம்பிக்கிறது. டெலிபரேட் பிராக்டிஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து டார்கெட்டே கிடையாது. கன்டினியூஸா இம்ப்ரூவ் பண்ணிட்டே போறது அப்படின்னு சொல்லப்படுற விஷயம். ஓகேங்களா? இத வந்து ஒரு எக்ஸாம்பிள் மூலியமா சொல்லலாம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து ஜிம்ல போய் வொர்க் அவுட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி ஜிம்ல போய் வொர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கவங்க வந்து வெயிட் லாஸ் பண்றதுக்காக எத்தன பேர் வந்துட்டு இருப்பாங்க? சிக்ஸ் பேக் வைக்கிறதுக்காக மட்டுமே எத்தன பேர் வந்துட்டு இருப்பாங்க? இல்ல வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக, இல்ல ஒரு கேர்ள் ஃபிரெண்ட்காக எத்தன பேர் வந்துட்டு இருப்பாங்க? அந்த விஷயத்த அச்சீவ் பண்ண உடனே அவங்க அத விட்டுடுவாங்க. இந்த மாரி விடும்போது, அந்த விஷயத்தோடைய அந்த பலன் அப்படின்னு சொல்லப்படுது அவங்களுக்கு ப்ராப்பரா கிடைக்காது. ஆனா இதுவே வந்து இடி இடிச்சாலும், மழை பெஞ்சாலும் என்னுடைய வேலைப்பா நான் டெய்லி வொர்க் அவுட் போறேன்னு சொல்லிட்டு சில பேர் வொர்க் அவுட் பண்ணிட்டே இருப்பாங்க. கன்டினியூஸா போயிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு தான் ஒரு சூப்பரான ரகசியம் தெரியும். அது என்ன ரகசியம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஜிம் அப்படின்னு சொல்லப்படுவது ஒரு சொர்க்கம். என்னப்பா ஜிம்ம போய் சொர்க்கம்னு சொல்ற, வொர்க் அவுட்ட போய் சொர்க்கம்னு சொல்ற அப்படின்ற மாரி கேட்டீங்கன்னா, வொர்க் அவுட் பண்றவங்களுக்கு மட்டுமே தெரியும் அந்த போதை அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. என்ன காரணம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஜிம் வொர்க் அவுட் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த கன்டினியூஸா ஒரு பெர்சன் டெலிபரேட்டா பண்ணிட்டு இருக்காங்க. எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம, அது என் வேலை நான் பண்றேன்னு பண்ணிட்டே இருக்காங்கன்னா, அவங்களுக்கு கிடைக்கிற மாரி மென்டல் பீஸ் யாருக்குமே கிடைச்சிருக்காது. அவங்களுக்கு கிடைக்கிற மாரி பிசிக்கல் எனர்ஜி யாருக்குமே கிடைச்சிருக்காது. டிசிஷன் மேக்கிங்கா இருக்கலாம், எங்க எப்படி பேசணும்ன்றது இருக்கலாம். எல்லாத்தையுமே தாண்டி ஒரு சூப்பரான கேரக்டரையும் பில்ட் பண்ண முடியும். அப்போ ஒரு விஷயத்துக்காக நான் வந்துட்டு ஜிம்ம விட்டுட்டு போறேன்னு இல்லாம, அத கன்டினியூஸா பண்ணும்போது இத்தன விஷயம் அவங்களுக்கு கிடைக்குது. இதுதான் டெலிபரேட் பிராக்டிஸ் அப்படின்ற மாரி சொல்றேன். இந்த திருப்தி, அதாவது இவ்ளோ திருப்திகரமா நான் இருக்குப்பா, நான் போய் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லப்படுற, அந்த திருப்தி வந்து உங்க பலன்ல கிடைக்காது எப்பவுமே. ஏன்னா வந்து நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அந்த டார்கெட்ட செட் பண்ணிட்டு அது பின்னாடி ஓடுறதுனால, அந்த டார்கெட் கிடைக்காதா, கிடைக்காதான்ற எண்ணம் நம்மளுக்கு அதிகமா இருக்கும். அது பணமா இருக்கலாம், புகழா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். அது கிடைச்ச உடனே, அது இன்னும் வேணும், இன்னும் வேணும் அடுத்தடுத்து போயிட்டே தான் இருக்குமே தவிர்த்து, அந்த திருப்தி அப்படின்னு சொல்லப்படுற இன்னர் சாட்டிஸ்ஃபாக்ஷன் இருக்காது. என்னதான் நம்மளுக்கு வந்து பணம், பேர், புகழ், பொன், பொருள் எவ்வளவு குடுத்தாலும் போதும்ன்னு யாரும் சொல்லவே மாட்டாங்க. போதும்ன்னு சொல்ற ஒரே விஷயம் சாப்பாடு தான். அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம நல்லா சாப்பிட ஆரம்பிச்சுட்டோம். வயிறு ஃபுல்லா சாப்பிட்டுட்டோம். சூப்பரா என்ஜாய் பண்ணிட்டோம்னா, போதும் இதுக்கு மேல நான் சாப்பிட முடியாது. நான் திருப்தி ஆயிட்டேன்னு சொல்லப்படுற விஷயம் நம்ம சொல்லுவோம். அதே மாரி நம்ம சோல், நம்மளுடைய ஹார்ட்ட நம்ம திருப்திப்படுத்தணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இன்னர் சாட்டிஸ்ஃபை அடையணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, பணத்துக்காகவும், பேருக்காகவும் உழைக்கக்கூடாது. அப்படி உழைச்சோம்னா உழைச்சிட்டே இருப்போம். கடைசி வரைக்கும் பணம் சம்பாரிச்சுட்டே தான் இருக்கணும். அத தாண்டி நீங்க ஹேப்பியா உங்கள வச்சுக்கிறதுக்கான வேலைய நீங்க செய்யணும். அதுதான் உங்களுக்கு டெலிபரேட் பிராக்டிஸ் குடுக்கும். அப்படி டெலிபரேட் பிராக்டிஸ் பண்ணும்போது மட்டும் தான் உங்களால மாஸ்டரி அட்டைன் பண்ண முடியும்.
2வது அந்த அவுட்கம்க்காக நம்ம உழைக்கிறோம் பார்த்தீங்களா? பணமா இருக்கலாம், இந்த விஷயத்த அடையறதா இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு சக்சஸா இருக்கலாம். அது வந்து நம்ம கைய விட்டு எப்போ வேணா போக ஆரம்பிக்கும். நம்ம பணத்த யார் வேணா எப்ப வேணா எடுத்துட்டு போலாம். பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஆனா உங்களுடைய டெலிபரேட் பிராக்டிஸ் மூலமா நீங்க மாஸ்டரி அடைஞ்சிருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த டேலண்ட். அத யாராலயுமே உங்ககிட்ட இருந்து எடுத்துக்க முடியாது. நம்ம கிட்ட கார்டு இருந்தா எடுத்துக்கிடுவானுங்க. ரூவா இருந்தா புடுங்கிடுவானுங்க. உங்ககிட்ட இருக்கிற திறமைய மட்டும் உங்ககிட்ட இருந்து எடுத்துக்கிடவே முடியாது சிதம்பரம்னு சொல்லிட்டு அசுரன்ல சொல்ற மாரி உங்களுடைய மாஸ்டரி நீங்க எதுல மாஸ்டரியா இருக்கீங்களோ அந்த ஸ்கில்ல யாருமே உங்ககிட்ட இருந்து திருட முடியாது. அதுதான் மாஸ்டரியோட ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ ஃபைனலான விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, கன்டினியூஸா உங்க 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 கூட நீங்க காம்பீட் பண்ணிட்டே இருக்கிறது. காம்பீட் பண்ணிட்டே இருக்கிறது மட்டும் இல்லாம கன்டினியூஸ் இம்ப்ரூவ்மென்ட்ன்னு கூட சொல்லலாம். அதாவது அதுக்கு ஸ்டாப்பே கிடையாது. டில் டெத் வரைக்கும் நீங்க இம்ப்ரூவ் ஆயிட்டு போயிட்டே இருக்கலாம். நம்ம கிட்ட இருக்கிற ரொம்ப அழகான ஒரு விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய எரர்ன்னு சொல்லுவாங்க. நம்ம பண்ற தவறுகள் தான் நம்மள வந்து இன்னும் அழகாக்குதுன்னு சொல்லுவாங்க. என்னப்பா சொல்ற? தவறுகள் பண்றது எல்லாருமே வந்து அசிங்கமா நினைப்பாங்க. தவறு பண்ணிட்டோம், தப்பு பண்ணிட்டோம், அசிங்கப்பட்டுட்டோம்னா, எல்லாருமே வந்து கூச்சப்படுவாங்க. நீ என்ன தவறுகள் நம்மள அழகாக்குது அப்படின்ற மாரி சொல்ற அப்படின்ற மாரி கேட்டீங்கன்னா, நீங்க ஏதோ ஒரு துறைய எடுத்துக்கிறீங்க. ஏதோ ஒரு இடத்துல நீங்க மாஸ்டரியா மாறணும்னு சொல்லிட்டு உழைச்சிட்டே இருக்கீங்கன்னா, ஆரம்பத்துல நெறைய தவறுகள் செய்யணும். எத்தன வாட்டி நம்ம யோசிச்சிருப்போம். தவறுகள் செய்யும்போது நம்ம அத பார்த்து அவமானப்பட்டுருப்போம். ஆனா, அது கொஞ்ச நாள் கழிச்சு, அன்னைக்கு அந்த தப்பு பண்ணதுனால தான் நான் இன்னைக்கு இவ்வளவு தூரம் பெருசா இருக்கேன்னு சொல்லிட்டு யோசிச்சிருப்போம். அப்ப நம்ம செய்ற அதிகபட்ச தவறுகள், அதிகமான தவறுகள் வந்து நம்மள அதிகமா பெரிய ஆள் ஆக்கிட்டே போகும் அப்படின்னு சொல்லப்படுறதா உண்மையான விஷயம். அது மட்டும் இல்லாம அந்த தவறுகள சரி செய்ய நாம நம்ம கூடயே காம்பீட் பண்ணிட்டே இருப்போம். நாம நமக்கே ஒரு போட்டியாளரா மாறிட்டு வந்துட்டே இருப்போம். அந்த மாரி போட்டியாளரா மாறும்போது சுத்தி இருக்கிற விஷயத்த நம்ம யாருமே பார்க்க மாட்டோம். ஏன்னா சுத்தி இருக்கிற பீப்பிள் நம்ம போட்டியாளரா நினைச்சு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்ற மாரி யோசிச்சோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய சிந்தனையும் நம்மளுடைய சிந்தனையும் வந்து ஒரே லெவல்ல இருக்காது. ஆனா எப்ப நமக்கு நாமே காம்படிட்டரா மாறி ஒரு போட்டியாளரா உழைக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, கன்டினியூஸ் இம்ப்ரூவ்மென்ட்டா மாறிடும். டில் டெத் நம்ம வந்து இம்ப்ரூவ் ஆயிட்டே போவோம் அப்படின்றது தான் உண்மையான விஷயம். இந்த விஷயத்த நீங்க பண்ணும்போது நீங்க மாஸ்டரிய ஈஸியா அடைஞ்சிட முடியும். இப்படி காம்படிஷனா நீங்க உழைக்கும்போது, அகைன் அதுல வந்து நீங்க ஒரு அதாவது வேற ஒருத்தர் தொட்ட உயரத்த வந்து உங்களுக்கு இலக்கா வைக்க மாட்டீங்க. நீங்க தொடுற இலக்க வந்து இந்த உலகத்துக்கே கூட நீங்க வந்து ஒரு இலக்கா வைக்கலாம். அந்த அளவுல நீங்க வந்து பெரிய ஆளா மாற முடியும். ஸோ 2வது வீடியோல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, மாஸ்டரிய பத்தி எக்கச்சக்கமா பேசினாலுமே கூட சரி, நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு மாஸ்டர் யார் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, மாஸ்டரிய பழக்கப்படுத்திக்கிட்டவங்க யார் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம அம்மாங்க அப்படின்ற மாரி சொல்லலாம். ஏன்னா, நம்ம மதர்ஸ் மட்டும் தான் வந்து அவங்களுடைய பருவம் வந்த காலத்துல இருந்து, கல்யாணம் ஆனதுலருந்து அவங்களுடைய கடைசி காலம் வரைக்கும் அவங்க கன்டினியூஸா செஞ்சுகிட்டே இருக்கிற ஒரு ஒர்க் வந்து குக் பண்ணிட்டே இருக்கிறது. சமைச்சுக்கிட்டே இருப்பாங்க. சாப்பாடு போட்டுட்டே இருப்பாங்க நம்மளுக்கு. 3 வேளையும் சாப்பாடு போட்டுட்டு இருப்பாங்க. 365 நாளும் சாப்பாடு போட்டுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு லீவே இருக்காது. ஆனா இந்த இடத்துல ஒரு விஷயம் நம்ம பார்த்தோம்னா, இதுக்குள்ள வந்து ஒரு சீக்ரெட் இருக்கு. அவங்க அந்த விஷயத்துல மாஸ்டரியா மாறிட்டு இருப்பாங்க. பல வருஷமா அத செஞ்சுட்டே இருப்பாங்க. நாமளும் வந்து எங்க தான் வந்து வெளியில எவ்வளவுதான் சூப்பரா சாப்பிட்டாலுமே கூட சரி, அந்த ஹோம் ஃபுட் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் அம்மா அம்மா கையில சாப்பிடும்போது, ஒரு டேஸ்ட் அண்ட் ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். ஒரு ஹெல்த்தியா இருக்கிற மாரி நம்ம ஃபீல் பண்ணுவோம். அதுக்கான காரணம் அவங்க அந்த ஸ்கில்ல மாஸ்டரி அடைஞ்சுட்டாங்க. அந்த விஷயத்த அவங்க பிரிப்பேர் பண்ணும்போது அவ்வளவு சூப்பராவே வந்தாகும். அதுல சந்தேகமே இருக்காது. அதுக்கான காரணம் அதுல வந்து அவங்க வந்து மசாலாஸும், ரைஸும் அந்த ஃபுட்டுக்கு தேவையான விஷயங்கள மட்டும் போடல. அன்பையும், காதலையும் சேர்த்து போட்டுட்டு இருக்காங்க. அதனால தான் அந்த விஷயம், அந்த ஃபுட் நம்மளுக்கு வந்து ரொம்ப சூப்பரா தெரிஞ்சுட்டு இருக்கு. அப்போ இதுலருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உண்மையாலே ஒரு பெர்சன் மாஸ்டரி அட்டெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்க செய்ற வொர்க்ல வந்து அந்த வொர்க்குக்கு தேவையான விஷயங்கள மட்டும் போடாம, லவ்வ போட ஆரம்பிக்கணும். ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் த ஹார்ட்ல இருந்து அந்த விஷயத்த செய்ய ஆரம்பிக்கணும். அப்படி லவ்வோட நம்ம எந்த விஷயத்த செஞ்சாலுமே கூட சரி, நாமளும் மாஸ்டரியா மாற ஆரம்பிப்போம். மாஸ்டரியா மாறுறது மட்டும் இல்லாம, சுத்தி இருக்கிற பீப்பிளையுமே வந்து இன்ஸ்பயர் பண்ணவும் செய்யும். எல்லாத்தையுமே தாண்டி நான் அன்ப போடணும், லவ்வோட ஒர்க் பண்ணணும்னு சொல்றேன் பார்த்தீங்களா, அதுக்கு பேசிக்கான விஷயம் நமக்குள்ள ஃபர்ஸ்ட் அன்பு வளரணும். அப்படி வளரணும்னா, ஒரு நல்ல கேரக்டரையும், நல்ல ஆட்டிட்யூடும் நம்ம பில்ட் பண்ண ஆரம்பிச்சோம்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஒர்க்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். ஒர்க்ல அது லவ்வா ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா, நீங்களும் நிச்சயமா ஒரு மாஸ்டர்ஸா மாறலாம். நீங்க எந்த விஷயத்த ஆசைப்பட்டீங்களோ, அத அடையலாம்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.